கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் தான். இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. கோவை தெற்கு மாவட்டம் வால்பாறை தொகுதியை சார்ந்த மாநில அளவில் 500க்கு 499 மதிப்பெண்களை வாங்கி குவித்த கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கார்த்திக் அவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறார் தளபதி அவர்கள். தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும், நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள், மீடியோ, கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் 500 கிலோமீட்டருக்கு அந்தலையிலிருந்து விஜய் சாரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். சினிமாவில் தான் அவர் பார்த்துருக்குறோம். அவரை நேச்சராக இன்றைக்கி கல்வி விருது விழாவில் அவரை இன்றைக்கி சந்திக்கிறேன்னு நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய பையன் 500க்கு 499 மார்க் எடுத்து மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கிறான். அதனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுகா கணந்திபாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நிர்வாகிகள், அதாவது பிரின்சிபாலும் ஆசிரியர்களும் அவருடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. உன்னை அடுத்தது நம் சார் 2026 விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற பட்டத்தை வழங்குமா எல்லாரும் வழங்குவோம் தமிழ்நாட்டு மக்கள். அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்ல, அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல. ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடல. இவருக்கு கண்டிப்பாக 26 ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம் வழங்க வேண்டும். அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அச்சத்தை நான் விரும்புகிறேன். வணக்கம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. நன்றி சார். அவரை தொடர்ந்து சமூகத்தை மாற்றும் திறனாளி குழந்தைகளுக்கான பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த அர்ஷிதா. விழியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா. அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அவரை தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியை சார்ந்த ஆர் சபரிஷ் அவர்கள் வருகிறார். கண் பார்வையில் வந்த சவால்களை எல்லாம் சந்தித்து கல்வியால் இந்த உலகத்தையே தன்னை நோக்கி பார்க்க வைத்த குழந்தை இந்த குழந்தை. தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இவ்வளவு தூரம் ஊக்குவித்த என் தாய் தந்தையருக்கும், ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும், ஆலாந்திரை ஹைஸ்கூல் ஆசிரியர்களுக்கும், மேலும் நான் இப்பொழுது படித்த குறும்பபாளையம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை இவ்விழாவிற்கு அழைத்து வந்த
தெற்கு மாவட்ட கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர் விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கும், ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும், உமாராணி அக்காவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எனக்கு உங்க கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வருங்காலத்தில் அந்த குட்டி தம்பியும் நன்றாக படித்து இந்த கல்வி விருது விழாவில் வந்து விருது வாங்கணும். நாமும் அவர்களை வாழ்த்துவோம்.